உற்சாகமான வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்போடு நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். குட்டிப்பணி தங்கத்துறை ஆகியோரின் உருவச்சிலை திறப்பு விழா தொடர்பாக வல்லுவட்டித்துறை நகர காவலர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஈஸ்டர் நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பின் அழைப்பாளர் சமீரா பெரேரா வலியுறுத்தியுள்ளார். 11 அறிக்கையில் நிறுவனங்களுக்கு மொத்தம் 1.46 கோடி ரூபாய் நிர்வாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் நிதி உளவறிதல் பிரிவு அறிவித்துள்ளது. உக்ரைனில் ஒடேசா துறைமுகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் பலியாகி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. நேற்றைய கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகள் கடுமையான அமளியில் ஈடுபட்டதால் அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சோனம் பாங்சிங்கின் உடல்நிலை மோசமடைந்ததால் டெல்லி சப்தர்ஜங் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவர் கைது செய்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததற்காக அவரது சிறிய சகோதரன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை கைது செய்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஜெர்மனியில் அதிக வருமானம் ஈட்டும் மக்களில் பாதி பேர் வெளிநாடு செல்ல விருப்பம் காட்டுவதாக சமீபத்திய ஆய்வு தெரிவிக்கின்றது. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 2,88,000 ஜெர்மன் குடிமக்கள் வெளிநாடு சென்றிருக்கின்றனர். அமெரிக்கா சிற்றுண்டுகள், பால் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் மீதான கனடாவின் சமமற்ற நடத்தையை சுட்டிக்காட்டி அதிரடியாக 50% வரி விதித்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் காரணமாக குவைத் நாட்டிற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. ஜூலை 26 வரை குவைத்திற்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகஸ்ட் 2 வரை தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அந்நாட்டின் நுரிஸ்தான் மாகாணத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்காவுடன் மீண்டும் முழு அளவிலான போரில் ஈடுபட்டு இருப்பதாக அறிவித்துள்ள ஈரான் அமெரிக்கா படையெடுப்பை தொடங்கும் என்பதை எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. பிரித்தானியாவில் 59வது பிரதமராக ஆண்டி பர்னாம் பதவியேற்றுள்ளார். உக்ரைன் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட வணிக கப்பல் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 5 இந்தியர்கள் இருந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார். தென் அமெரிக்க நாடான கயானாவில் கடற்கரை பகுதியில் 116 பயணிகள் மாலுமிகளுடன் சென்ற MV பரிமா என்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 50க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். ஹோர்முஸ் நீரிணையின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கில் ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை தொடர்ந்தும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து 2 தொடர்களில் தங்க காலணி விருதை வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை எம்பாவே பெற்றுள்ளார். 8 போட்டிகளில் விளையாடிய எம்பாவே 10 கோல்களை அடித்துள்ளார். 4 கோல்களுக்கு உதவியும் செய்திருந்தார். தனது சர்வதேச கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து எழுந்துள்ள வதந்திகளை மறுத்துள்ள முன்னாள் இந்திய அணித் தலைவர் ரோஹித் சர்மா, நாட்டுக்காக விளையாடி அணியின் வெற்றிக்கு பங்களிப்பது மட்டுமே தனது ஒரே குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார். 2026 உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டிக்கு பின்னர் ஸ்பெயின் அர்ஜென்டினா வீரர்களிடையே ஏற்பட்ட மோதல் குறித்து சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு FIBA விசாரணையை தொடங்கியுள்ளது. இதனால் அர்ஜென்டினா அணி வீரர்களுக்கு தடை விதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தையும் பணப்பரிசாக $50 மில்லியன் அள்ளி சென்றுள்ளது. தோல்வியடைந்த அர்ஜென்டினா அணிக்கு $33 மில்லியன், 3வது இடத்தை பிடித்த இங்கிலாந்து அணிக்கு $29 மில்லியன், 4வது இடத்தை பிடித்த பிரான்ஸ் அணிக்கு $27 மில்லியன்
பணப்பரிசாக வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.